நேத்து இன்ஸ்டால ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் வீடியோ பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா, பல லட்சங்கள் குடுத்து கத்துக்கிட்டா தான் முடியுமா? சிம்பிளான சில ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம பயன்படுத்தி கூட சம்பாதிக்கலாமே அப்படின்னு, என்னுடைய 39 ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹையஸ்ட்டா ஒரு 7 ட்ரேடிங் தான் லாஸ் பண்ணியிருக்கேன். 32 நாள் லாபம் சம்பாதிச்சிருக்கேன். ஓகே. இன்னைக்கு லாஸ். ஸோ மொத்தமா 40 நாள்ல நான் 8 நாள் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 32 நாள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இப்ப ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய இப்ப நீங்க வந்து பையிங்ல மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கு அப்படின்னா, ஒரு 8 ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா லாங் கால். ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட் புட்டு, இந்த புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கத்துக்கிட்டா தான் ஆப்ஷன்ல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் கத்துக்கிட்டு, இதுலலாம் மார்க்கெட்ட பத்தி ஃபாலோ பண்ணி, நல்லா பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா, எந்த விதமான மார்க்கெட்லயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். பட் எனக்கு என்ன தேவை? இப்ப எனக்கு என்ன தேவை? நான் வந்து ரூ. 15,000 இன்வெஸ்ட் பண்ணி, நிஃப்டி ஆப்ஷன்ல ட்ரேடிங்க ஆரம்பிச்சேன். ரூ. 15,000 வச்சு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரே ஒரு ட்ரேட் ஒரு லாட் எடுத்தேன். 1:1 ரேஷியோ ரிஸ்க்ல. இன்னைக்கு அந்த 15,000 மெல்ல 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 கூடுச்சு. ஸோ நல்ல மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு ரூ. 15,000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஆல்ரெடி லாபம் ஒரு ரூ. 15,000 மொத்தம் ரூ. 45,000 சேர்த்து அட் அ டைம்ல 3ல இருந்து 5 லாட் எடுத்தேன். அந்த ரூ. 45,000 வித் 5 லாட் 1,00,000 ஆச்சு. இன்னைக்கு வந்து 10 லாட் அட் அ டைம்ல எடுக்கிறேன். 10 லாட் அட் அ டைம்ல எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ரூ. 15,000 ரிஸ்க் எடுக்கிறேன். ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ரூ. 15,000 ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஆல்ரெடி இந்த மார்க்கெட்ல 45 பிளஸ் ஒரு 15 கிட்டத்தட்ட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 30,000 போக எனக்கு ஒரு ரூ. 70,000 லாபம் வந்திருக்கு. புரோக்கரேஜ் எல்லாம் போக ரூ. 68,000 இதெல்லாம் நான் சும்மா சொல்லல. உங்க எல்லாருக்கும் நான் ப்ராஃபிட் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஏப்ரல், மேல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படிங்கிற ஒவ்வொரு டேட்டாவும் நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் ரிப்போர்ட்ல வந்து ப்ராஃபிட்டபிளா மார்க்கெட்ல இருக்கும்போது, சஸ்டெயின் பண்ணும்போது, கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணும்போது, இன்னைக்கு தேதிக்கு ரிஸ்க் ரேஷியோவ 1:2, 1:3ன்னு மாத்துறேன். ஏன்னா ப்ராஃபிட்ல இருக்கேன். ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ரிவார்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜிய வச்சு மார்க்கெட்ல இந்த 2 மாசங்கள்ல மட்டுமே என்னால இந்த அளவுக்கு பிளான் பண்ணி வொர்க் பண்ணும்போது, சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதுக்கு நான் பயன்படுத்தினேன். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர்ல சூப்பர் ட்ரெண்ட எடுத்துக்கிட்டேன். பிரைஸ் ஆக்ஷன்ல ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி ஓகேவா? அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லன்னா ஒரு டோஜி பேட்டர்ன் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வரும்போது சூப்பர் ட்ரெண்ட ஹெல்ப் பண்ணி பை எங்க பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்க போடணும், டார்கெட் எங்க போடணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம், இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி தான் எல்லாம் கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம சூப்பர் ட்ரெண்ட ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்ணேன். சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது 2008ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டிகேட்டர். 2008ல இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா, அத நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, நெறைய கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, இன்னும் இன்னும் அத ஃபைன் டியூன் பண்ணி பண்ணி பண்ணி, இன்னைக்கு தேதிக்கு அதுல ஒரு சூப்பர்பா நல்ல ஹையஸ்ட் லெவல் குடுக்குற மாரியான ஒரு செட்டிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரைஸ் ஆக்ஷன்ல எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும், ஓஎல் ஸ்ட்ராட்டஜி, ஓஹெச் ஸ்ட்ராட்டஜி அதே மாரி டோஜி பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கப் அண்ட் ஹேண்டில் இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா குடுக்குங்கிறதுனால, இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆரம்பிக்கும்போது, இதுல வந்து நான் என்னோட லெவல்ஸ வந்து ரொம்ப ஃபாலோ பண்றேன். இதுல எப்பல்லாம் நான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட தவற விடுறேனோ, அன்னைக்கெல்லாம் எனக்கு லாஸ் தான். இன்னைக்கு நான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட தவற விட்டேன். ஓகேவா? அதனால எனக்கு இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. எப்பல்லாம் இந்த 8 நாளுமே இந்த 8 நாளுமே 2 நாள் மட்டும் விட்டுருங்க ஸ்டாப் லாஸ் ஹிட். மத்த இருக்கக்கூடிய 6 நாளுமே என்னோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட நான் ஃபாலோ பண்ணாம தவற விடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு மிஸ்டேக் ஆகுதே தவிர, மத்தபடி இது நல்லா தான் வொர்க் ஆகுது. ஸோ மார்க்கெட்குள்ள நீங்க என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே, இத கத்துக்கணும், அத கத்துக்கணும், அதுக்கு இவ்ளோ செலவு பண்ணணும், அவ்ளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்குல போய் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கத்துக்கோங்க. தயவு செஞ்சு கத்துக்கோங்க. தப்பே இல்ல. ஆனா, ஒரு 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 ரூ. 1,00,000 இல்ல ஒரு ரூ. 50,000 வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க, போடுறதுலருந்து ஆரம்பிப்பாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உட்கார்ந்து போட சொல்லிக் குடுக்குறவங்க, ஓகேவா? ஆனா இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறவங்க இங்க இருக்காங்களா? எனக்கு அது தெரியல. பிகாஸ் அந்த மாரி ஆரம்பிக்க முடியாது.
ஒரு 50,000 வாங்கிட்டு ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க நல்லா அட்வான்ஸ்டா சொல்லி தருவாங்க. நிச்சயமா அது உங்களுக்கு உங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உண்மையாவே. ஆனா நீங்க வந்து எப்படி ஆப்ஷன்னா என்ன? ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? அப்படின்னா எப்படி போடணும்னே தெரியாத இடத்துல இருக்கிற உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ முதல்ல நீங்க மார்க்கெட்குள்ள வாங்க. மார்க்கெட் இஸ் அ சூப்பர்ப் ஒண்ணு. அதுவும் கடந்த 2 மாசமா நான் ஃபுல் டைம் மார்க்கெட்ல இருக்கேன். குறிப்பா என்னோட ட்ரேடிங்க ரொம்ப டிசிப்ளினா பண்றேன். மார்க்கெட்ல என்னால சஸ்டெயின் ஆக முடிஞ்சது. அப்ப உங்களாலயும் பண்ண முடியும். இட்ஸ் a வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் ட்ரேடிங். மார்னிங் 9:15ல இருந்து 3:30க்குள்ள உங்க ட்ரேட நீங்க முடிச்சிடலாம். அதுவும் நான் 1 ஹவர் ஸ்பெஷல் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணுங்க. 1 ஹவர் டைமிங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்க ட்ரேட முடிங்கன்றேன். ஸோ உங்களோட பாசிவ் இன்கம்க்கு மார்க்கெட் இஸ் கிவிங் அஸ் குட் சப்போர்ட். இதுல நீங்க இம்மீடியட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஓடாம, முதல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டா அடுத்தடுத்த லெவல் போய் கத்துக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே புரியும். நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? முதல்ல நீங்க உங்களோட ஒரு டிமேட் அக்கவுண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் வேலை. இல்லல்ல. நான் எல்லாம் கத்துக்கிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் வேணுமா? இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அலைஸ் ப்ளூல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் என்னோட ஃபிரான்சைசி கீழ ஓப்பன் பண்ணி தரேன். என்னோட ஃபிரான்சைசி கீழ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ கிளாஸஸ் 2 ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன். ஒண்ணு பிகினர்ஸ்க்கு, இன்னொன்னு நம்ம கிளையண்ட்ஸ்க்கு. ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா புதன்கிழமையோ, சனிக்கிழமையோ, ஞாயித்துக்கிழமையோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பேசிக்ஸ் கத்துக்கோங்க. இல்லையா யூடியூப்ல பேசிக்ஸ்னு போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்? இப்ப நம்மள்ட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால என்னன்னா, வீடியோல சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்ல நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி பேசிக்கா கத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் லட்சக்கணக்குல போடுவேன். நீங்க கோடீஸ்வரரா கூட இருங்கங்க. பட் எடுத்த உடனே லட்சக்கணக்குல போடாம ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர வச்சு ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணி, அந்த ஸ்டாக்ல பிரேக் அவுட் எங்க குடுக்குது? எப்படி குடுக்குது? ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஹிட் ஆகுது? இதெல்லாம் பாருங்க. 1 மாசம் டிராவல் பண்ணுங்க சூப்பர் ட்ரெண்டோட. எவ்வளோதான் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் லைவ்ல பண்ணும்போது தான் ரிஸ்க் ரிவார்ட் புரியும். ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க ஒரு ரூ. 10,000 போட்டு அட் அ டைம்ல 2 ஸ்டாக்கோ, 5 ஸ்டாக்கோ எடுங்க. இல்லங்க நான் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்த உடனே பண்ணுவேனா? சூப்பர். ரூ. 20,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் பையிங்ல சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிய வச்சு நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. ஸ்டாப் லாஸும், டார்கெட்டும் ரிஸ்க் கண்டிப்பா சொல்றேன். டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும். இல்லங்க, நான் வந்து ஒரு ரூ. 1000 வச்சு தான் ஆப்ஷன்ல பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எவ்ரி டியூஸ்டே அன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பைரி ட்ரேட் அன்னைக்கு உங்களுக்கு நியர் த மணி கூட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இல்லங்க நான் ரூ. 1000 வச்சு ஆப்ஷன்ல பண்ணியே ஆகணுங்க. ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரையோ, பிரைஸ் ஆக்ஷனோ வச்சு அவுட் ஆஃப் த மணில பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் பிரீமியம் வந்து வேகமா போகாது. மார்க்கெட் நல்லா ஜம்ப் ஆனா இன்னைக்கெல்லாம் மார்க்கெட் குதிச்ச குதிக்கி நல்ல பிரீமியம் ஏறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளீஸ் நீங்க வந்து கத்துக்கோங்க. கத்துக்கிறதுக்கு இங்க நெறைய இருக்கு. எவ்ளோ வீடியோஸ், எவ்ளோ அ அட்வான்ஸ்டா மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா எவ்வளவோ வீடியோஸ் YouTubeல, Instaல போடுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கத்துக்கோங்க. இந்த மாரி எவ்வளவோ ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப நாங்கலாம் மார்க்கெட்குள்ள வரும்போது, இந்த மாரி கத்துக் குடுக்கலாம் ஆளே இல்ல. என்னோட நான் வந்து கத்துக்கிட்ட விதம்லாம் இட்ஸ் டூ டைம் ஃப்ரேம் டைமிங் எடுத்துச்சு. ஸோ நீங்க கத்துக்கிறதுக்கு அவ்ளோ பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது, நீங்க கத்துக்கோங்க. முதல்ல மார்க்கெட்குள்ள வந்து சின்ன சின்ன விஷயங்கள கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒண்ணொன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு. அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு தேவை. இப்ப என்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ல போய் பாருங்க. நான் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்றேன்னு பாருங்க. எல்லா டாபிக்கும் குடுத்துருவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆனா அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிளாஸ் இல்லன்னா நீங்க ஃப்ரீ கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்பேன். ஸோ உங்களுக்கு அந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத வச்சு உங்களால பண்ண முடியும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இது என்னன்னா, நான் வந்து என்னோட சூப்பர் ட்ரெண்ட், ஓஎல், டோஜி அதுக்கப்புறமா வந்து சம்டைம்ஸ் வந்து கப் அண்ட் ஹேண்டில் இந்த மாதிரியான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் யூஸ் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல OLOHA, சூப்பர் ட்ரெண்ட் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்றேன். இல்லன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அனுப்புறேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து, கத்துக்கிட்டு, இன்னும் நெறைய அட்வான்ஸ்லாம் பார்த்து, ஓரளவு மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாண்டர்டா பண்ணலாம். இந்த மாரி நெறைய ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறவங்க, பெய்டு கிளாஸ் ஏல இருந்து போடுறது எப்படின்னு சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறது கிளாஸஸ் எடுக்கிறதுல நீங்க ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இந்த மாரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி மார்க்கெட்ல லாபகரமா, சந்தோஷமா
கம்ஃபர்டபுளா இருங்க. அதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.